கெட்டது ஈஸியா பரவிடும் ப்ரோ. நல்லது கொஞ்சம் டைம் ஆகும். ஸ்டார்ட்டிங் அவன் 2 வீக்ல கேம பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதனால டப்பு டப்பு டப்புன்னு நெனச்சா ரொம்ப மைனஸாவும், அகைன்ஸ்டாவும் போயிடுச்சு. இப்ப அத கொஞ்சம் கொஞ்சமா அவன் மாத்திட்டு வந்துட்டு இருக்கான். அது வைஸ் பார்க்கும்போது சூப்பரா போயிட்டு இருக்கு. ஏன்னா நல்லது கொஞ்சம் டைம் ஆகும்ல ப்ரோ. கொஞ்சம் இன்னும் ஒரு 50 நாள் இருக்கு. 50 நாள்ல வந்துட்டான். ஓரளவு கொஞ்சம் ஒரு 50% அவனோட பேர வந்து நல்லபடியா மாத்தியிருக்கான். இன்னொரு 50 நாள் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம்ல. நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றோம். நான் எல்லா இன்டர்வியூஸ் நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டைம் குடுங்க. கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் குடுங்க. அப்பதான் தெரியும். ஏன்னா எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்ல. எல்லாமே இப்ப நீங்க டைட்டில் வின் பண்ண எல்லாருமே எடுத்துக்கங்களேன். அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கு. ஸ்டே பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நம்ம பேசினபடி கமருதீன் வந்து கொஞ்சம் ஒரு மாரி அலிகேஷனாவே அப்படியே இருந்தாரு. வேவ் மாரி. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு நாள் சொன்ன உடனே இப்போ அவரு புடிச்சிட்டாரு. ஓகே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நம்ம கொஞ்சம் பார்த்து மாத்திரலாம் அப்படின்ற மாரி இப்போ கொஞ்சம் டீசென்ட்டா ஆடின்னு இருக்காரு. விஜய் சேதுபதி சாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு. கமருதீன் வந்து கரெக்ட்டா இருக்காருப்பா இப்போ அப்படின்ற மாரி அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போ இன்னைக்கும் நேத்தும் பார்க்கும்போது அகைன் வந்து அந்த பாரு சைடுல போயிட்டு கொஞ்சம் அகைன் க்ளோஸா இருக்கிற மாரி இருக்காங்க. அகைன் அரோரா கிட்ட போயிட்டு இருக்கிற மாரி இருக்கு. இது எப்படி போகும்னு ப்ரோ நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ. என்னன்னா, இப்ப ஒரு வீட்டுக்குள்ள போறோம். ஒருத்தர் ஒரு மாரி இருக்காங்க. நம்ம அந்த வீட்ல வாழ்றதுக்கு நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம் தேவைப்படுதுல்ல. அதுவா தான் அவன் பார்வதிய பார்க்குறான். இப்ப ஸ்டார்ட்டிங் அரோரா வந்து துஷார் கூட கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வந்துட்டான். இன்னைக்கு அவங்க நல்லவங்க மாரி பேசுறாங்க. உட்காந்துட்டு நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா கமோர் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுறாங்க. பட் அப்ப துஷார் இருக்கும்போது அவங்களும் அதை தானே பண்ணாங்க. இப்ப எப்படி கமருதீன் வந்து 2 பேரை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றானோ, அதே தானே அவங்களும் துஷார் கிட்ட பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா ப்ரோ? இப்ப அவங்க வெளிய போயிட்டாங்க. இதே சொல்றேன். திருப்பி துஷார் உள்ள வரட்டும். இதே மாரி கமுந்துக்கிறவங்க நடந்துக்கிறாங்களா? இப்ப சொல்றாங்கல்ல. யாரு கானா வினோத், "கானு குச்செல்லம், கானு குட்டி, கானு பட்டுங்கிறாங்கல்ல." இல்ல அது இதெல்லாம் அப்ப பார்க்கும்போது சொல்லலையே. நம்மளுக்கே ஷாக்கா தான் இருந்தது. அப்ப சொல்லலையே ப்ரோ. எப்போ இப்ப ஏன் கானா எப்படி சொல்லணும்? கனெக்ட் ஆனாருன்னே தெரியல. ஏன்னா, கானா வினோத் பீக்ல இருக்காரு. கிளாப் சவுண்ட் கேட்கறாங்க. கமருதீன் கேட்கறாங்க. அரோரா இதுக்கப்புறம் கேம நகர்த்திட்டு போணும்னா, இவங்க 2 பேரும் தேவை. அதுதான் உண்மை. அத தாண்டி அவங்க கிட்ட என்ன கன்டென்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அரோரா கிட்ட ஒண்ணுமே இல்ல. லாஸ்ட் 2 வாரத்துல அது அதனால தெரிஞ்சாங்க. அது அவங்களே ஒத்துக்குறாங்க. ம். நான் உன் கூட ஜாலியா பேசுறேன். உன் கூட நான் நானா இருக்கறனால தான் என்னால கேம் விளையாட முடியுதுங்கிறாங்க. அப்ப உனக்கு அந்த பிரச்சனை இருக்கும்போது 2 பேர பேலன்ஸ் பண்றதுக்கு அவன் கமருதீன் என்ன ஃபேஸ் பண்ணும் அது சூப்பரா அவன் ஹேண்டில் பண்றான்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க ப்ரீவியஸா பார்க்கும்போது கூட அது நடந்துட்டு இருக்கு. அதுவுமே நினைச்சா ஒரு எண்டுக்கு வரும். ம். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. இன்னைக்கு வந்து கமருதீன் நல்லா விளையாடுறாரு. அவரு ஃபைனல்ஸ் வரைக்கும் போணும்னா, இது பாரு கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வரணும்ங்கறாங்க. பட் நான் என்ன கேட்கணும் டைம் இருக்குங்கறேன். ஓகே. இன்னும் அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்போ அது ஃப்ரெண்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் நம்ம அதுல இருந்து வெளிய வரணும்னா, ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மென்ட் வேணும். அதுக்காக வெயிட்